ஆனால் என்ன போச்சுன்னா இன்னைக்கு வாய் வியாபாரிகளுக்கு என்னென்னா மாமனார் பணம் இருக்குது, கொளுத்து போய் கிடக்குறாங்க. மைக் இருக்குது, மைக் ஓசியில் வந்துடுது. மாமனார் பணம் பின்னாடி இருக்குது, என்ன வேணாலும் பேசலாம். இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, சிலர் மாமனார் பணத்தில் வாழ்ந்துவிட்டு ஓசியில் கிடைக்கும் மைக்கில் பேசி வருவதாக தாவேக நிர்வாகி ஆதவர்ஜுனாவை மறைமுகமாக தாக்கி பேசியுள்ளார். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தமிழகத்திலே அதிக போராட்டங்களை நடத்தியவங்க யாரு? பாரதிய ஜனதா கட்சி. திமுகவுக்கு எதிராக அதிக டிஃபமேஷன் கேஸ் 1440 கோடி ரூபாய் யாரு மேல இருக்கு? என் மேல. கடந்த 4 ஆண்டுகள்ல தமிழகத்தில் ஒரு கட்சி தலைவரின் மீது அதிக எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எனக்கு செகண்ட் காம்படிஷன் இல்லை, நான் தான் ஃபர்ஸ்ட். இந்த செகண்ட் ரேஸே இல்லை. எனக்கு போடப்பட்ட எஃப்ஐஆர்ல 10% கூட எனக்கு பின்னாடி இருக்கிற தலைவர் மேல போடல. வீட்டு கொடிக்கம்ப பிரச்சனை ஒன்னு அனலைஸ் பண்ணி பாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தை தீர்க்கமாக எதிர்த்து தினமும் பேசுறது யார்? ஊழலை வெளியே கொண்டு வர்றது யார்? ஒரு ஊழலாக சுட்டி காட்டுவது யார்? இங்கிருந்து டெல்லிக்கும் அங்கிருந்து பிரச்சனையை தீர்ப்பது யார்? ஆனால் என்ன போச்சுன்னா இன்னைக்கு வாய் வியாபாரிகளுக்கு என்னென்னா மாமனார் பணம் இருக்குது, கொளுத்து போய் கிடக்குறாங்க. மைக் இருக்குது, மைக் ஓசியில் வந்துடுது. மாமனார் பணம் பின்னாடி இருக்குது, என்ன வேணாலும் பேசலாம். அது தமிழ்நாட்டு அரசியலுடைய சாபக்கேடு. அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க? சர்வீஸ் பண்ணாங்களா? 10 ஆண்டு காலம் மத்திய அரசுக்காக உயிரை துச்சமன மதித்து புல்லட்டை எதிர்த்து நின்னாங்களா? கிடையாது. சோஷியல் சர்வீஸ்னா என்னன்னு மக்களுக்கு அடிப்படையில். என் காலேஜ் முடிச்சோடனே ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு வேலைக்கு போனா இதுவரை தனியார் நிறுவனத்தில் 1 ரூபாய் நான் சம்பாதிச்சது கிடையாது. 1 ரூபாய். ஏன்? பிரைவேட் கன்சர்ன்ல எப்பவுமே போனதில்லை. டே 1ல இருந்து அரசு வேலையில் இருக்க. டே 1ல இருந்து எப்போ இங்கே பிஎஃப்ஜியில் படிச்சுட்டு ஐஏஎம் லக்னோவில் முடிச்சனோ அப்பிருந்து என்னுடைய சம்பளம் என்பது மக்களுடைய வரிப்பணம் தான் என் சம்பளம் 10 ஆண்டு காலம். அதன் பிறகு விட்டுட்டு அரசியல். இதுவரை தனியார் நிறுவனத்திலிருந்து 1 ரூபாய் நான் சம்பளமாக வேலை செஞ்சு வாங்கல. அப்போ யார் சர்வீஸ் பண்ணுறாங்க? என்னுடைய சொந்த கம்பெனி நடத்துகிறேன். அந்த கம்பெனியுடைய சேலரி நான் வாங்குறது இல்லை. ஏன்? சேலரி வாங்கினா கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வரும். நான் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் கூட கிடையாது. இதெல்லாம் நான் பேச மாட்டேன். தனிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கேட்குற கேள்விக்காக நான் பேசுகிறேன். சொந்த நிறுவனம் என்னுடைய பேரில் இருக்கு. 40% நான் ஷேர் ஹோல்டர். அந்த நிறுவனத்தினுடைய மாச சம்பளத்தை நான் வாங்குறது இல்லையே. அதை ஒரு 4 பேர் பேசுவான். இல்லை இந்த கம்பெனி போய் இங்கே கான்ட்ராக்ட் போட்டாங்க, இந்த போட்டாங்க, அங்கே போட்டாங்க. அதுவும் பண்ணுறது இல்லையே. ஒரு நேர்மையாக ஒரு அரசியல்வாதியாக வாழ வேண்டும் என்று கொண்டிருக்கின்றேன். அப்புறம் எப்படி என்னை பற்றி அப்படி கருத்து சொல்லானே? அண்ணா நான் யார் பேரையும் சொல்ல. கருத்து எப்படி சொல்லுவீங்க? கருத்து எப்படி சொல்லுவீங்க? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.